அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மறுமையை சந்திக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மறுமையின் நிகழ்வு அமைய இருக்கின்றது. அதில் முதல் நிலைதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 4265வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மண்ணறையை கண்டால் அந்த மண்ணறையை பார்த்ததும் அழுது விடுவார்கள். எப்படி அழுவார்கள் தெரியுமா? அவர்கள் தாடி நனையக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழுவார்கள். அப்போது தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, சொர்க்கம் நரகத்தை பற்றி கூறப்படும் போது தாங்கள் அழுவதில்லை, ஆனால் மண்ணறையை பார்த்தால் அழுகின்றீர்களே என்று தோழர்கள் வினவினார்கள். அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள், மண்ணறைதான் மறுமையின் நிலைகளில் முதல் நிலையாகும். இதில் ஒருவன் வென்றுவிட்டால் இதற்கு பின் உள்ள நிலை இதைவிட இலகுவானதாக அவனுக்கு அமைந்து விடுகிறது. இதில் ஒருவன் வெற்றி பெறாவிட்டால் இதற்கு பின் உள்ள நிலைமை இதைவிட கடுமையானதாக இருக்கும். நான் கண்ட காட்சியிலேயே மண்ணறைதான் மிக கோரமாக இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள். எனவேதான் மண்ணறையை பார்த்தால் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், மண்ணறைதான் நான் கண்ட காட்சியிலேயே மிக கோரமானதாக இருக்கும் என்று. ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் எந்த பழக்க வழக்கங்களில் இருந்து நம்மை தடுத்தானோ அதிலிருந்து நாம் விலகி இருக்கக்கூடியவர்களாக, நல்ல பேர் பெற்ற மக்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இங்கு இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் வாழக்கூடிய மனிதர்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். மண்ணறையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால்